ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் கடந்த மாதம்லாம் வழிநடத்தின தேவன் இந்த மாதத்திலையும் கர்த்தர் நம்மை அற்புதமாக அதிசயமாக நடத்த போகிறார். பிரைஸ் லார்ட். நம்ம ஒவ்வொரு மாதத்தினுடைய துவக்கத்திலையும் நம்ம ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்தும் போது இந்த மாதத்தில் இதிலையும் பெரிதானவைகளை காணும்படி ஆண்டவர் உதவி செய்வார். நாம் நன்றி செலுத்தும்படி இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனமாக தீர்க்கதரிசன புஸ்தகம், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பிரைஸ்லா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நம் அநேகருக்கு அறிமுகமான ஒரு வேத வசனம். நான் உன்னை அதிசயங்களை, அதிசயம் இல்ல அதிசயங்களை காண பண்ணுவேன். 1080வது பக்கம் எடுத்துக்கோங்க. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிலாம் அதிசயங்களை அற்புதங்களை செய்தார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையிலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதிசயம் என்பது நம்மளால முடியாத ஒரு காரியத்தை நமக்காக கர்த்தர் செய்வது. பிரைஸ் காட். இப்போ ஆண்டவர் என்ன எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல அப்படி என்ன கவனிங்கள். நீங்க பைபிள் பார்த்தது போதும். கவனிங்கள். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அப்படி என்ன எகிப்து தேசத்திலிருந்து இவங்க என்ன புறப்பட்டாங்க அப்படி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டு எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். அவர்களை பல வாதைகள் மூலமாக பார்வோனுடைய காரியத்தை ஆண்டவர் வாதித்து கடைசி வாதையாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்தின் மூலமாய் அவர்களை அந்த நாளில புறப்பட பண்றார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிமையா இருந்த, ஆனா உன்னை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்ல இருந்து உனக்கு அற்புதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை நம்ம பல காரியத்துல ஏங்கிட்டு இருந்திருக்கலாம். பல சோர்வுகள், பல சங்கட்டங்கள், ஒடுக்கங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஆகஸ்ட் மாதத்துல சொல்றாரு, நான் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சது போல உனக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் ஸ்டார்ட் பண்றேன். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் மாத்திரம் மரணம் இல்லை. அல்லேலூயா. என்ன எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல என்ன நடந்துச்சு? ஆனால் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்படாத வீடுகள் அனைத்து எகிப்திய வீடுகளிலும் மரணம் உண்டானது. இப்போ மரணம் ஜீவன். ஜீவன் என்றால் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மூலம். பிரைஸ் லார்ட். மரணம் என்பது எல்லா தீமைக்கும் மூலம். பிரைஸ் காட். அப்ப ஜீவன். அப்ப இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருக்குது. அல்லேலூயா. நமக்கு என்னதான் நடக்கும்? ஜீவன், நன்மை, ஆசீர்வாதம், வெற்றி, சுகம். அங்க நான் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில நான் என்ன செஞ்சனோ அந்த அதிசயத்தை உனக்கு செய்ய போறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பாருங்க, சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம் அதை குறித்து விவரமாய் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 105வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் காட். அல்லேலூயா. வார்த்தையை சொல்லும் போது நம்ம ஆமீன் சொல்லி நம்ம அது அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். Glory to Jesus. சங்கீதம் 105வது சங்கீதத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. அவர் செய்த அதிசயம் அல்ல அதிசயங்களையும். அப்பனா என்னது? பன்மை.
பன்மைனா நிறைய அதிசயத்தை செய்ய போறார். இஸ்ரோ ஜனங்களுக்கு என்னெல்லாம் அதிசயத்தை செஞ்சாருன்னு சொல்லி நம்ம தியானிக்க போறோம் இன்னைக்கு. ஆண்டவர் சொன்னாரு, அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. இந்த வருடத்தை நம்ம முடிக்கும் போது இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில பேசும். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆண்டுல எவ்வளவு அற்புதங்களை செய்தீர், எவ்வளவு அதிசயங்களை செய்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Glory to Jesus. ஹோரா ஷதரா பலா பலா கல்ல ஹோரி காபலா கி ஷகலா பலா பலா பலா. பாருங்கள் 36. அவர்களுடைய தேசத்தில் தலைச்சன் அனைத்தையும் அவர்களுடைய பலனில் முதல் பலனானவன் யாவையும் ஆண்டவர் சங்கரிச்சார். இப்ப பாருங்க என்ன அதிசயம் அப்படின்னா, இது அடிமை வீடு, பக்கத்து வீடு முதலாளி வீடு, எகிப்தியர் வீடு, இங்கிட்டு அடிமை வீடு. முதலாளி வீட்டிலையும் பார்வோனுடைய வீட்டிலையும் எகிப்தியருடைய பெரிய பெரிய அதிகாரி வீட்டிலையும் சாவு நடக்குது, அடிமை வீட்டில் ஜீவன் நடக்குது. அல்லேலூயா. காரணம் என்ன அதிசயம் தெரியுமா? பஸ்காட். அதுக்கு அடுத்த வீடு எகிப்திய வீடு, அங்க என்ன நடக்குது? சாவு. அதுக்கு அடுத்த வீடு அடிமை வீடு நினைச்சுப்போம், அங்க என்ன நடக்குது? ஜீவன். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஏற்றுக்கொள்ளாததுக்கு நான் ஒரு வித்தியாசத்தை உருவாக்குவேன், நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன், அதை புறஜாதி கண்கள் காணும், உன் உறவினர்கள் காண்பார்கள், உன் உடன் பிறந்தவர்கள் காண்பார்கள். நான் ஒரு வித்தியாசத்தை நான் உண்டாக்குவேன். நம்மளை ஏளனமா இப்போ அடிமை வீட்டை வந்து மற்றவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஏளனமா பார்த்துருப்பாங்க. ஆனா அடிமை வீட்டில் தான் அதிசயம் நடக்குது. சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால இந்த ஆகஸ்ட் மாதத்துல எங்க வீட்டுல, எங்க சபையில, எங்க சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால ஒரு அதிசயங்கள் நடைபெறுவதாக. ஹீல் நேம் ஆஃப் ஜீசஸ். அற்புதம் நடக்குது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆஸ்பத்திரியில் 10 பேர் 10 பெட் இருக்குது. ஆனால் 2ஆம் நம்பரு, 4ஆம் நம்பரு, 6ஆம் நம்பரு, 8ஆம் நம்பர் மட்டும் ஆண்டோட பிள்ளைங்கன்னு வச்சுங்க. சுகமாகிறது எப்படின்னா டக்கு 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 இவங்க மட்டும் சுகமாகிறது. அல்லேலூயா. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகள் எல்லாம் ஜீவன், எகிப்தியர் வீடுகள் எல்லாம் மரண ஓலம். அப்ப பாருங்க, அப்போ நமக்கு ஆண்டவர் 430 ஆண்டு இவங்க கூட ஆண்டவர் இருந்தாரா அப்படின்னு ஏளனமா பேசியிருப்பாங்க. அவங்களை எப்படி நடத்திருப்பாங்க? ஒரு அடிமை கேவலமா நடத்திருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்துருப்பாங்க, ஆண்டவர் உண்மையாவே இவங்க கூட என்ன செய்றாரு, இருக்கிறார். இந்த மாதத்துல அநேகருடைய கண்கள் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல வைப்பாரு, இவங்க கூட இந்த சபையில கர்த்தர் இருக்கிறாரு, இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இவங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்கிறாரு, இவங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறாரு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அதை ஆமென் என்று சொல்லி நாங்கள் அதை ரிசீவ் பண்றோம். ஆண்டவரே, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கடுத்து என்ன அதிசயம் நடந்துச்சு பாருங்க. அடுத்த வசனம், அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது. அல்லேலூயா. ஒரு பேங்க்லயும் பணம் இல்லை, கையிலையும் பணம் இல்லை, அடிமை வீடுகள். என்ன அதிசயம் நடந்துச்சு தெரியுமா? அவங்க வீடுகள் எல்லாம் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இவங்க போய் கேட்கும் போது பெற்றுக்கொண்டார்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்க, அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்கணும், ஆண்டவர் இந்த மாதத்துல எனக்கு அதிசயங்கள் செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, எங்க வீட்டுல இப்ப வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனா நாங்க கேட்கிறோம் வெள்ளியும் பொண்ணையும் எங்களுக்கு எங்கள் வீடுகளிலே ஒரு அதிசயம் நடக்கட்டும். அல்லேலூயா. வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ண எப்படி அதிசயம்? இவங்க உழைச்சா வாங்கினாங்க கேட்குறீங்க? இல்லை, அவன் உழைச்சு இவன் கையில கொடுத்துட்டு போறான். இது அதிசயம். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்துல
எங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். எங்க கடன் எல்லாம் அடைக்கப்படட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கடன்கள் அடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா நகைகள் திருப்பப்படட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இந்த மாதத்துல உங்க கைகளில் உங்க கழுத்துல ஆண்டவர் ஒரு ஒரு கோல்டு கொடுப்பார். ஆமென். நம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I believe. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் கொடுக்க போறாரு. இவங்க அடிமையா இருந்தாங்க. இவங்க கையில துட்டு ஒண்ணும் இல்ல. என்ன அதிசயம் தெரியுமா? வெள்ளியோடும் பொன்னும் வெள்ளியும் உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. மூன்றாவது அற்புதம், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. எப்படி இங்கெல்லாம் சாவு நடக்குது, மரணம் ஓலம். இங்க இவங்க இஸ்ரவேலர்கள் வீட்டில் யாரெல்லாம் வியாதிப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. ஹல்லேலூயா. மரண தருவாயில இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு, எத்தனையோ தாத்தாக்கள் எல்லாம் எந்திரிச்சு நடக்க முடியாதவங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. ஏன்னா இவங்க தேசத்தை விட்டு என்ன செய்யணும்? கூட்டணா இருந்தா எப்படி கூட்டு போக முடியும்? ஆண்டவர் அற்புதம். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவன் இல்லை. எல்லா வீட்லயும் சுகம். ஓ ஷாகாலா பாலா பாலா காலா பாலா. எல்லா வீட்லயும் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையை பார்த்து ஆண்டவர் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சபைக்குள் வருகிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு தரப்போறாரு. அந்த குடும்பங்கள் எல்லாம் செழிக்க போகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் வெள்ளியும் சுகத்தையும் ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஆண்டவர் ஒரு அதிசயங்களை கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தால் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன இவ்வளவு பெரிய அதிசயம்! முதல் நாள் வேற இவங்க கையில துட்டு இல்லை. ஆனா என்ன அதிசயம் பாருங்க, பஸ்காட்டுக்கு ரத்தத்துக்கு பிற்பாடு இவங்க கையில எல்லாம் வெள்ளியும் பொண்ணும். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் கவரிங்க கூட வாங்க முடியாத அளவுக்கு அடிமை. ஹல்லேலூயா. கடன் கூட வாங்க, இவன் அடிமையை நம்பி அவன் கடன் கொடுப்பான். அடிமைக்கு என்ன கிடையாது? வீடும் கிடையாது, சொத்தும் கிடையாது, நிலமும் கிடையாது. அடிமை என்ன தெரியுமா? முதலாளி என்ன சொல்ற அந்த வேலை செஞ்சுட்டு போகணும், சம்பளமும். இப்படிப்பட்டவங்களை ஒரு நாள் இரவிலே அவர்களை ஐஸ்வர்யவனாய் கர்த்தர் மாற்ற முடியுமானால் எத்தனை பேர் விசுவாசிங்க? வலதுக்கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எங்க சபை மக்கள் விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில். இன்னொன்று நம்ம விசுவாசிக்கணும். என் சரீரத்தில் வியாதி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நம்பணும். நான் நிற்கணும், நான் குதிக்கணும், நான் ஓடணும். ஹல்லேலூயா. நம்பணும். நான் சபைக்கு வந்தா நான் நிற்கணும். ஆண்டவரே, சபையில முழங்கால் படிக்கணும், நான் ஆராதிக்கணும். அப்படி நீங்க விரும்பணும். ஹல்லேலூயா. அவங்க கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் அத்தனை எத்தனை லட்சம் மக்கள் தெரியுமா? 30 லட்சம் மக்கள். ராஜபாளையம் போல 10 ராஜபாளையம். அத்தனைத்துக்கு சுகம். இப்ப நமக்கு இப்ப சபைக்குள்ள வந்தவங்க சுகம் வச்சுக்கோங்க, பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சுகம் ஆயிட்டாங்க. எப்படி இருக்கும் இது? அதிசயமா? அதிசயம் இல்லையா? அல்லேலூயா. இப்ப நம்ம சரீரத்துல சுகம் நடந்தாலே நமக்கு பெரிய அதிசயம். அல்லேலூயா. வயிற்று வலி வந்துடுது, தண்ணி மாத்தி குடிச்சா சளி பிடிச்சிக்குது, நிக்க முடியல, காலை போட்டுக்கிட்டு வேண்டி இருக்குது, இங்கிட்ட அசைய வேண்டி இருக்குது, உட்கார முடியல. திடீர்னு ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆயிருது நமக்கு? இப்ப நீங்க சொல்லுங்க, வலதுக்கிற தலைமை வச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டோட வருக வர என் ஜீவன நாளெல்லாம் நான் பலவீனப்பட்டவன் அல்ல. ஒரு தேவனுடைய சுகமாக்குற வல்லமை இயேசுவின் நாமத்துல ரிலீஸ் பண்றேன். எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்க போவதாக. தேவனுடைய சுகமாக்குற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வருவதாக. கைகளை தட்டிய ரேபா ராபா ஷாலோ லாக்கா லேபா லாபாலா. அதிசயம் நடக்கும். நம்ம நம்பணும். ஆண்டவரே, ஒரு வியாதி எனக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நல்லா கடைசி வர ஆண்டோட வருக வர ஜீவன் 100 வயசுனா கூட அப்படி சிக்கனை கடிச்சு மட்டனை சாப்பிட்டுட்டு போகணும். அல்லேலூயா. நல்லா வாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாரு, இப்பதான பிரியாணி வாங்கி சாப்பிட்டா அதுக்குள்ளேயும் போயிட்டாரு. எத்தனை வயசுல சொல்லணும்? அப்பா வயசு கிடையாது. அல்லேலூயா. நல்லா தான் சாப்பிட்டு நீ காலில் கூட வாக்கிங் வந்தார மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்பணும். அவர்கள் கோத்திரங்கள். இப்ப எதுதான் அதிசயம்? இதுதான் அதிசயம்.
நம்ம சுகமா இருப்பது அதிசயம். நம்ம கடன்லாம் அடைக்கப்படுவதுதான் அதிசயம். கடன் கொடுப்பதுதான் அதிசயம். அல்லேலூயா. வீடு இல்லாதவர்களுக்கு என்ன அதிசயம் தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, அங்க கொண்டு போய் மாத்தி வச்சிட்டாரு. அதான் அதிசயம். அல்ல கெட்டாத வீட்டுல நீ கெட்டாத வீட்டுல நீ போய் குடியிருப்ப, அவன் கட்டி வச்சிருப்பான். ஆமே, அதான் அதிசயம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு அதிசயம் நடக்கட்டும். ஆனா பொருளாதாரத்தில் அதிசயம், சரீர சுகத்துல அதிசயம், பாதுகாப்புல அதிசயம். எங்களுக்கு ஜீவன் உண்டு. மரண தூதன் பாருங்க, பஸ்கா ஆட்டுக்குடி ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் தொட முடியல. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தை தொட முடியாது. கர்த்தர் இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல இருக்கிறது, எங்க சபை மேல இருக்கிறது, எங்கள் பிள்ளைங்கள் மேல இருக்கிறது. எந்த வியாதியும் தொட முடியாது. இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன், நாங்க கட்டளை எடுக்கிறோம், எங்களுக்கு அதிசயம் நடக்கும். ஜீசஸ். பக்கத்து வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொரோனா வரலாம், நமக்கு வராது. இயேசுவின் நாமத்தில் எந்த வியாதியும் வராது. வித்தியாசத்தை உண்டாகும். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல. மொத்தம் எத்தனை அதிசயம் சொல்லிட்டேன்? 1 பாதுகாப்பு, 2வது ஐஸ்வர்யம், 3வது சுகம். இப்ப 4வது பாருங்கள், 38 வாசிங்க. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அல்லேலூயா. எப்பா வெளியே போயிருங்க, கிளம்பி அடுத்து வாசிங்க. மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதுக்காக அக்கினியையும் தந்தார். பாருங்க என்ன அதிசயம். 4வது அதிசயம் தெரியுமா? வனாந்தரத்தில் வெயில், திடீர்னு வெயில் அடிக்குது, பகல்ல அப்படியே அழகா ஒரு மேகஸ்தம்பம் வந்து நிக்குது. அல்லேலூயா. பாருங்க, போன வாரங்களை அப்படியே கொடைக்கானல் மாதிரி இருந்துச்சு, ராஜபாளையம் எல்லா ஏரியாவும் அப்படியே இருந்துச்சு, அப்புறம் போயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா இங்க இவங்களுக்கு அந்த மேகஸ்தம்பம் நீங்கவே இல்லை. அல்லேலூயா. எகிப்து தேசத்துக்கு கானான் தேசத்துக்கு போகிற வர அந்த மேகஸ்தம்பம் அப்படியே கூட வந்துச்சு, ஒரு கொடை போட்ட மாதிரி. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இப்ப நமக்கு நிறைய மேகஸ்தம்பம் போல நமக்கு கையில பணம் கொடுத்து, நல்ல வீடு கொடுத்து, ஏசி கொடுத்து நம்மளை உறங்க வைப்பாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மேகஸ்தம்பம் பாருங்க அப்படியே இருக்குது. எவ்வளவு அதிசயம். இவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்ப இங்க ராஜபாளையத்துல டென்ட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க மேகஸ்தம்பம் இருக்கும். இவங்க டக்குன்னு சிவாசிக்கு போயிட்டாங்கன்னா கூடயே வந்துடும். என்ன அதிசயம். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால பகல்ல வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் தம் சிறகுகளால் எங்களை மூடி இருக்கிறார். எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளையும் சங்கீதம் 91 பாதுகாப்பு போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிசயமாய் பாதுகாத்தது போல எங்கள் வாழ்க்கை தேவன் பாதுகாக்கிறார். இரவில வனாந்தரத்துல ரொம்ப குளிர். ஊட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் தங்கியிருந்தாங்க. நாங்கள் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் தங்கியிருந்தோம். ஊழியத்தில் இருந்தோம். அப்போ அந்த லேடி, வயசான லேடி, ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க எங்களை ஒரு நாள் விருந்து கூப்பிட்டாங்க. நைட்டு டின்னருக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 5 பேர் போயிருந்தோம். போனால் உள்ள ஃபுல்லாக நாங்கள் இருந்த இடத்துல எல்லாம் சொட்டரெல்லாம் போட்டு கீழெல்லாம் கம்பிலாம் போட்டு குளிர் இருக்கும். அங்கே போனால் குளிரே இல்லை. ஏன்னா அதுக்கு வேண்டி அத்தனை வசதியும் உள்ள இருக்குது. அல்லேலூயா. ஒரு பக்கம் நெருப்பு மூட்டிட்டு இருக்குது, அப்படியே அவ்வளவு அழகா இருக்குது. அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன அதிசயம்னா, இரவு நேரத்துல அப்படியே ஒரு அக்கினி வந்துடுது. அல்லேலூயா. அந்த அக்கினி அவங்களுக்கு சுட்டெரிக்கல, அவங்களுக்கு அப்படியே வாமா நல்லா தூங்குறாசா தூங்கு. அல்லேலூயா. ஏன்னா பெட்ஷீட் கிடையாது, கம்பிளி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தேவனே அவங்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இது அதிசயமா? அதிசயம் இல்லையா? அதிசயம். அல்லேலூயா. இரவு நேரங்கள். அதனாலதான் அவங்களோட வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, அவங்களோட கால் வீங்கவில்லையா, பலவீனமே வரலங்க. நம்ம விசுவாசிக்கணும். இயேசுவின் நாமத்தை என் பாதத்துல இருந்து தலை முத ஆண்டவர் நல்லா சுகமா இருக்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா. என் ஸ்கின்லாம் சுகமா இருக்கணும். விசுவாசிக்கிறேன். இரவு நேரத்தில் அந்த வார்மிங், அந்த ஹீட்டர் போட்ட மாதிரி இருந்தனால அவங்க குளிர்னால வருகிற எந்த வியாதியும் அவங்களுக்கு வரல. அல்லேலூயா.
நான் முதல் அதிசயம் பாதுகாப்பு, இரண்டாவது அதிசயம் ஐஸ்வர்யம், மூணாவது அதிசயம் சுகம், நாலாவது அதிசயம் மேகஸ்தம்பம், ஐந்தாவது அதிசயம் அக்கினி ஸ்தம்பம். அதுக்கடுத்து பாருங்க 6 பாருங்க. கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். அல்லேலூயா. கேட்டார்கள். 30 லட்சம் மக்களுக்கும் ஐயோ எங்க வெஜிடேரியனே சாப்பிட முடியாது, எங்களுக்கு நான்வெஜ் வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. 30 லட்சம் மக்களுக்கும் ஒரு காடையை காற்று வீச பண்ணி அத்தனை கொண்டு வந்து இறக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 30 லட்சம் மக்களுக்கு பாருங்க. நம்ம இப்ப ராஜபலத்துக்கு அத்தனை பேத்துக்கும் ஆட்டுக்கறி கொடுக்கணும், ஒரு வீட்டுக்கு 2 கிலோ கொடுக்கணும். எத்தனை ஆடு அடிக்கணும், எத்தனை ஆடு அடிக்கணும். இவங்களுக்கு காடையை கொண்டு 1 மாசம் வரைக்கும் சாப்பிடுங்கடா. அல்லேலூயா. ஃப்ரீயா. எங்க இருந்து அந்த காடையை கொண்டு வந்து யாரு தான் கொடுத்தது? அல்லேலூயா. பாதுகாத்தது யாரு? அப்பா. வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தது யாரு? அப்பா. சுகத்தை கொடுத்தது அப்பா. அல்லேலூயா. மேகஸ்தம்பத்தை கொண்டு வந்தது அப்பா. அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு வந்தது அப்பா. காடையை கொண்டு வந்தது அப்பா. அடுத்தது போட்டிருக்கு பாருங்க, வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். காலைல வானத்திலிருந்து சாப்பாடு அனுப்புறாருயா. என்ன டாடி பாருங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு காலை இதை தியானிச்சுட்டே இருந்தபோது ஒரு கொஸ்டின் சாயந்தரம் அப்படியே வாக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் கேட்குறாரு, இப்போ ஒரு சாப்பாடை ஒரு பிரெட்டு ஏதாவது எத்தனையோ அடி தூரத்துலேருந்து போட்டாவே அந்த உணவு ஒன்றும் இல்லாமல் போயிடும். எங்கேருந்து அந்த உணவு போடுறாரு? வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் நம்மளை போஷிக்க நினைச்சார்னா, நமக்கு பண தேவை சந்திக்க நினைச்சார்னா கர்த்தரே சந்திப்பார். அல்லேலூயா. அவரே நேரடியாக ஒவ்வொரு இஸ்ரவேலர்களுடைய பாளையத்திலையும் அந்த மண்ணை வானத்திலிருந்து விழ வைக்கிறார். காடையை பூமியிலிருந்து விழ பண்றாரு. மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் வானத்திலிருந்து. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்ன ஒரு அதிசயம். இப்போ காலை நீங்கள் விடிஞ்சு முழிச்சுட்டு காலை வீட்டு வாசலுக்கு வெளியே வரீங்க, ஒரு 500 ரூபா கட்டு 50,000 ரூபா அப்படி கிடக்கு. ஆண்டவரே கோடி நன்றி ஆண்டவரே. ஏன் உங்க வீட்டு வாசலுக்குள்ளதான் கிடக்குது. அப்ப கண்டிப்பா யார் பணமும் கிடையாது. அப்போ ஆண்டவரே நன்றி. ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரியாணிலாம் வாங்கி கொடுத்து, எனக்கும் வாங்கி கொடுத்துட்டீங்க, உங்க சேர்த்துக்கணும் இல்லையா, எல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு தூங்கிட்டீங்க. மறுநாள் காலைல போறீங்க, திரும்ப ஒரு 50,000 ரூபாய் கட்டு கிடக்கு. என்ன ஆகும்? நம்ம எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆண்டவரே யாரையா போட்டது? இது போல அப்படியே அந்த அந்த அவங்களுக்கு கொடுக்குற உணவு மண்ணா எப்படி இருந்துச்சுன்னா, தேனிட்ட மதுரம் போல இருந்துச்சான். அப்படி கோதுமை போல அப்படியே மேலேருந்து அப்படியே விழ வச்சிட்டார். காலைல போய் பிறக்கிட்டு வந்துரு. அல்லேலூயா. அதை கொடுத்தது யாருன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் வானத்திலிருந்து நமக்கு ஒத்தாசையை உண்டாக்குவார். நம்முடைய தேவைகளை பரிபூர்ணமா சந்திப்பார். அவரு மேல் நம்ம விசுவாசமா இருப்போம். ஆமென், ஆமென் சொல்லிடணும். அல்லேலூயா. என்ன அப்ப நீங்க பயப்படக்கூடாது, கேவலமா இல்லை. அல்லேலூயா. நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறேன், இப்ப நீ என்ன அதிசயத்தை நீ இன்னும் சர்வசாதமா எடுத்துக்கிற? உன்னைய நான் போஷிக்க நினைச்சேனா, உனக்கு நான் நன்மை செய்ய நினைச்சேனா, நான் உனக்கு நேரடியாக கூட செய்ய முடியும். அவ்வளோ பெரிய தேவன் நம்ம ஆராதிக்கிறோங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சாருன்னு நிரப்பிடுவாரு. பிரைஸ் காட். நம்ம அவர் மேல் விசுவாசம் வைக்கணும். விசுவாசம் கொஞ்சம் சோதிக்கப்படும். அந்த இடத்துல நம்ம வலிவு போயிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். என்னை சுகமாக்குவார், என்னை பலப்படுத்துவார். நான் ஓடினால் இளைப்படைய மாட்டேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். எகிப்திலே நடந்தது போலவே நான் உனக்கு அதிசயங்களை செய்வேன். பாருங்க, இப்ப எத்தனை பார்த்துட்டோம்? 1 பாதுகாப்பு, 2 ஐஸ்வர்யம், 3 சுகம், 4 மேகஸ்தம்பம், 5 அக்கினி ஸ்தம்பம், 6 காடை, 7 மன்னா, 8 பாருங்க. கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆறா ஓடிற்று. அல்லேலூயா. எங்க இருந்து உடைக்கிறாரு?
கண்மலையிலிருந்து உடைச்சு விட்ட தண்ணி பீறிட்டு வந்து ஆறா ஓடுதான். தேவனால எந்த பகுதியிலையும் நமக்கு உதவி செய்ய முடியும். Glory to Jesus. கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, 8 அதிசயங்களை போல எங்க வாழ்க்கையில அப்பா சரீர சுகத்துல பொருளாதாரத்துல எங்களுக்கு பெரிய நன்மைகள் எங்களுக்கு நடக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நிறைய அதிசயம் இருக்குது. ஆண்டவரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ண எழுந்து நின்று ஆண்டவர் கருத்தை வலது கருத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் உன்னை அதிசயங்கள் காண பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஆமேன் ஆண்டவரே. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என்னை நீங்கள் பாதுகாக்க முடியும், எங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும், அப்போ எங்களுக்கு ஜீவனை நீங்கள் கொடுக்க முடியும். ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவருடைய கேட்போம். ஆண்டவரே, அவங்க கோத்திரங்களை விளைவினப்பட்ட ஒருவனும் இல்லை. உங்கள் வலது கருத்தை உங்கள் தலைமையில் வச்சுக்கோங்க. எல்லாம் வியாதி இருக்கிற இடத்துல கையை வச்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் சுகமாக இருக்கணும். ஆண்டவரே, நான் சுகமாக இருக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தில் பலன் இருக்கணும். எங்கள் சபை மக்களுக்கு சுகமாக இருக்கணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சுகமாக்கக்கூடிய வல்லமை பாய்வதாக. ஜீசஸ். ஆண்டவரே, எங்கள் கைகளில் வெள்ளியும் பொன்னியும் கொடுங்கப்பா. 2 கையை நீட்டி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க டாடி. எனக்கு என் தேவைகளுக்கு அதிகமாய் வெள்ளியும் பொன்னையும் பணத்தையும் உங்கள் ராஜ்யத்துக்காக நான் கொடுக்கத்தக்கதா எனக்கு அள்ளி கொடுப்பீங்க. அல்ல 2 கை இப்படி நல்லா பிடிச்சி இப்படி வாங்கிக்கோங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கொடுப்பீங்க. ஆண்டவரே, எனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. ஆண்டவரே, நாங்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் வாழ்வோம். ஆண்டவரே, நன்மையாய் அனுபவிப்போம், ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். ஆண்டவரே, நன்றி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, மேகஸ்தமும் அக்கினிஸ்தமும் போல் நீர் எங்களை நடத்தி செல்வீர். ஆண்டவரே, எங்கள் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா எங்கள் அறிவுக்கு எட்டாத அப்படி எங்களுக்கு நீ நேரடியாய் போஷிக்க முடியும். நேரடியாக நீ எங்கள் அற்புதத்தை செய்ய முடியும்ப்பா. மன்னாவை கொடுத்த தேவன், காடையை கொடுத்த தேவன், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்த தேவன். எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தருடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பகுதியில் அதிசயம் நடக்கணுமோ அந்த காரியத்தை நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால அது எந்த காரியமா இருந்தாலும், வீடு காரியமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், ஏதாவது நினைச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால இந்த ஆகஸ்ட் மாதத்துல எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால் வீடு காரியங்கள் இல்லை, பொருளாதாரத்து காரியங்கள் இல்லை, ஆத்துமாக்கள் காரியங்கள் இல்லை, சர்ச் பில்டிங் காரியங்கள் இல்லை, எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus, glory to Jesus. இயேசுவின்